தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர், முன்னாள் அமைச்சர் திரு பொன்னையன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. சசிகலா அவர்கள் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? ஒரு சினிமா படம் மாதிரி சொல்கிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ரீஎன்ட்ரி. ரீஎன்ட்ரி எங்கே கொடுத்துருக்காங்க? ரீஎன்ட்ரி மறுபடியும் கட்சியில் அரசியல் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதிமுகவில் அரசியல்ல அதிமுகவில் எப்படி ரீஎன்ட்ரி? அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், அடிப்படை உறுப்பினரே இல்லை. அவருக்கு இந்த கட்சிக்கு எந்த சொன்ன தொண்டர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. என்னவா தொண்டர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க? எங்கள் தொண்டர்கள் போய் பார்க்க மாட்டாங்க. திமுக தொண்டர்கள் பார்த்துருப்பாங்க, பிஜேபி தொண்டர்கள் பார்த்துருப்பாங்க. திமுக தொண்டர்கள் அவங்க கிட்ட பார்க்கலாம்ல, யார் வேணாலும். தொண்டர்கள்னா நீங்கள் தான் தொண்டர்கள்ங்கிறீங்க. தொண்டர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. எங்கள் கட்சி தொண்டை ஒருத்தர் கூட போகல, 2 கோடி தொண்டர்கள். ஜெயலலிதா அவர்கள் கூட பல ஆண்டுகள் உடன் இருந்து பயணித்தவர். உத்தரவு போட்டது ஜெயலலிதாவாக இருந்தாலும் நிறைவேற்றியவர் திருமதி சசிகலா. இதை நாடு அறியும். அவங்க போய் நாடு அறியாது, உண்மை இல்லை. பல ஆண்டுகள் பயணித்தவர்கள். அப்படிப்பட்ட சசிகலா அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களால் வீட்டை விட்டே துரத்தி விரட்டப்பட்டவர்கள். அதுவும் தெரியும்ல. திருப்பி சேர்த்து கொள்ளப்பட்டவர். அந்த லெட்டர் தெரியும்ல. நான் பணியாளாக வந்து பணிபுரிகிறேன், என் தவறுகளுக்கெல்லாம் மன்னித்து விடுங்கள். மறுபடியும் அவங்க கூட இருங்க. அதையும் சொல்லணும்ல நீங்க. அப்ப நான் இதையும் சொல்லுவேன்ல, நீங்க தானே அவங்க பொதுச் செயலாளர் ஆக்குனீங்க. யாரு? அடுத்த கேள்விக்கு வாங்க, நீங்க நான் பதில் சொல்றேன். ஏன் பொதுச் செயலாளர் ஆக்குனீங்கல்ல? அடுத்த கேள்வி. என்னங்க? அவங்கள பொதுச் செயலாளர் ஆக்குனீங்கல்ல? அடுத்த கேள்வி. நாங்க ஆக்கல. பொதுச் செயலாளர் அந்த அம்மாவனுடைய சூழ்ச்சி அவரை ஆக்கியது. நீங்க தான் ஆக்குனீங்க. நீங்களாம் பேச நாங்க இல்லை. சூழ்ச்சிக்கு நாங்கங்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? ஓ, அந்த சூழ்ச்சி வலையில நீங்களும் சிக்கிட்டீங்களோ? சூழ்ச்சியில் எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி அடித்து மயக்கி போட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன நடந்துக்குதுங்க ஐயா அவங்கள? அது எத்தனையோ ரகசியங்கள், அதெல்லாம் சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ அந்த அம்மா அந்த அம்மா பொதுச் செயலாளர் ஆக்கவே இல்லையே. இல்லை, தற்காலிக பொதுச் செயலாளர் ஆக்குனீங்க. அது கூட ஆக்கலையே. ஆக்கணுங்கய்யா. ஆக்கலை, செயல்படுத்தலை. தவறு என்று உணர்ந்தவுடன் கொதித்திருந்த தொண்டர்கள் அந்த பொறுப்பில் அந்த அம்மா செயல்படக்கூடாது என்று தூக்கி எறிந்து விட்டார்கள். அதுதான் உண்மை. அந்த அம்மா ஜெயிலுக்கு போன நேரத்தில், செயல்பட முடியாத நேரத்தில், என்னங்க, அவங்க ஜெயிலுக்கு போன நேரத்தில் செயல்பட முடியாத நேரத்தில் தூக்கி போட்டுருவீங்க. அது உங்கள் கேள்வியே புரியாத கேள்வி. சசிகலா அவர்களுடைய வருகை அதிமுகவை பலப்படுத்தாது. சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தனிமரம். எங்களை மட்டுமல்ல, யாரையுமே. அவர் என்ன தவறு செய்தார்? யாரையுமே அவர் கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு என்ன தவறு செய்தார்? உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தமிழ்நாட்டில் தானே இருந்தீங்க. அம்மா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கல்ல. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்த அம்மா முதலமைச்சர் யார்? இப்போ ஓபிஎஸ். அவரை உள்ளே விட்டாங்களா அம்மா பார்க்க? இல்லை. கோஆர்டினேட்டராக இருந்தது நான். என்ன உள்ளே விட்டாங்களா? உடனே நீங்கள் தான் வந்து வெளில பேட்டி கொடுத்தீங்க. நான் அதுதான்ப்பா சொல்கிறேன். உள்ளே விடலைங்கிறதுக்கும் நீங்கள் ஏன் லிங்க் பண்ணுறீங்க? இல்லை, நீங்கள் வந்து சொன்னீங்களே வெளியில். நான் என்ன சொன்னேன்? அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தாங்க, நல்லா இட்லி சாப்பிட்டாங்கன்ட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறாருன்னு சொன்னேன். இட்லி ஆனால் உள்ளுக்கு விடலைங்கிறதையும் சொன்னேன். யாரும் போய் நாங்கள் பார்க்கல. கேள்வி கேட்கப்பட்டது. உள்ளுக்கு யாரையுமே விடவில்லை அம்மா. அவங்கள பார்க்க ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கரே உள்ளே கூடலை. ஒன்லி அம்மாவால் கொள்ளையடித்தான் அம்மாவையும் சசிகலாவையும் பதவியிலிருந்து தூக்கி வீசிவிட்டு தான் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்று சதித்திட்டம் போட்டவர் திரு தினகரன் என்று அந்த அடிப்படையில் அவரை 12 வருஷத்துக்கு முன்னமே, சசிகலா வெளியேறதுக்கு 12 வருஷத்துக்கு முன்னமே அவர் அம்மா விரட்டி விட்டாங்க. சசிகலாவால் புரட்சி தலைவிக்கு அந்த அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஆபத்து ஏற்பட்டது என்று நான் சொல்லவில்லை. அம்மா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு வர்றதுக்கு முன்னமே செயலிழந்து விட்டார். எதனால் செயலிழந்த பிறகு இங்கு கொண்டு வந்தார்கள் என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஃபாரின் டாக்டர் ஹஸ் அனௌன்ஸ்ட் தட். இல்லை, 75 நாளும் செயலிழந்து தான் இருந்தாங்களா? 31 நாளும் நினைவிழந்து தான் இருந்தார் அப்படின்ட்டு ஃபாரின் டாக்டர் சொல்கிறாங்க. உள்ளுக்கு யாரையுமே விடலை. 31 நாளுக்கு பிறகு நினைவு வந்துச்சா? 34 அடுத்த உலகத்தில் தான் அவங்களுக்கு நினைவு வந்தது.
இன்னும் எந்த உலகத்தில் இருக்கீங்க? இல்லைங்கய்யா, நடுவுல அவங்க வீடியோ வந்துச்சுங்கய்யா. நடுவுல அவங்க ஜூஸ் குடிச்ச வீடியோ வந்துச்சு, அவங்களுடைய குரல் வெளியாச்சு. ஏங்க உங்க குரலையும் போடலாம், உங்க உருவத்தையே மார்பியா பண்ணலாம். அவங்க ஜூஸ் குடிச்சதும் பொய்யா? எல்லாமே பொய் என்றுதான் அந்தரங்கமாக விசாரித்ததிலே மருத்துவமனையிலிருந்து தெரிய வந்தது. அப்போ ஜெயலலிதா அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போறப்பே நீ சுய நினைவில்லாமல் இருந்தா அதை சசிகலா மறைத்து விட்டார். பிறகு உங்களை யாரையுமே அவர் உள்ள விடல. ஏங்க இது உலகறிந்த ஒரு உண்மை, என்னங்க கேள்வியா கேட்டு நீங்க இப்பதான் இவ்வளவு காலம் கடந்து நீங்க கேக்குறீங்க. இப்பதாங்க அதெல்லாம் இல்ல அப்படின்னா நீங்க பத்திரிகைக்குழுக்கு புதுசு. நாங்கெல்லாம் எல்லாம் சொல்றதை விட நீங்க சொல்றதுதான் நம்பிக்கிட்டு இருந்தோம். நாங்க என்ன சொன்னோம்? நான் சொன்னீங்க நல்லா இருக்காங்க, எழுந்திரிச்சு வந்துருவாங்க, மீண்டும் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பாங்க, மறுபடியும் செயல்பட. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. நீங்க சொன்னீங்க. நான் சொல்லல. என்ன மருத்துவமனையுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னாரோ அதை நான் சொன்னேன். புரியுதுல்ல? சரி, நீங்க அப்பயே சொல்லியிருக்க வேண்டியதானே, சசிகலாமா எங்களை உள்ள விட மாட்டாங்க, எங்களுக்கு சங்கடமா இருக்குன்னு. என்னங்க அந்த காலகட்டத்திலேயே சொல்லியிருக்கலாம்ல, சசிகலாமா ஏங்க அந்த காலகட்டத்தில் உள்ள விடணுன்ட்டு வற்புறுத்துனதும் தெரியும். பத்திரிகைகள்லாம் வந்து அந்த பத்திரிகைகள் நீங்க படிக்காததுக்கு நான் ஏன் மேல குறை? பத்திரிகைகள்லாம் வந்துச்சா? எல்லாம் வந்தது. அந்த அம்மா யாரையுமே உள்ள விடலை, ஒருத்தரை கூட உள்ள விடலை, அந்த அம்மாவே டாமினேட். நீங்க திமுக பத்திரிகைகள் எல்லாம் படிக்கல? நான் பார்த்ததுதான் சொல்றோம். ஐயோ, எல்லா பத்திரிகையிலையும் வந்தது. யாரையுமே உள்ளுக்கு அந்த அம்மா அனுமதிக்கவில்லை. சரி, அம்மா இறந்துட்டாங்க, இறந்த பிறகு ஏன் நீங்க சசிகலாவுக்கு ஒரு எதிர்ப்பு? சசிகலாவுக்கு இந்த கட்சிக்கும் தொடர்பே இல்லை, இந்த கட்சியில உறுப்பினரே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் 95-96% கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடியாரை பொதுச் செயலாக தேர்ந்தெடுத்துட்டாங்க ஏகமனதாக. கருணாநிதியை கடவுள் என்ற அசம்பிளியில் ஓபிஎஸ் சொன்ன பிறகு அவரையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இந்த நிலையில் எங்கள் கட்சியிலே இல்லாத ஒருத்தரை பற்றி கேள்வி கேட்டு உங்க டைமை எங்க டைமை பத்தி. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குகிற வரை சொல்றது யாருங்க? இந்த கட்சிக்கு தொடர்பில்லாத ஒருத்தர் என்னமோ. இல்ல நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குகிற வரை அது வரைக்கும் அது ஆக்குனது ஒத்துக்கிறீங்கல்ல? எடப்பாடி பழனிசாமி ஆக்குகிற வரை ஒரு அதிமுகவோட தான் பயணித்தார். அது வரைக்கும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏங்க எதிர்ப்பு தெரிவிக்காமையா இருந்தது? எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது. இதெல்லாம் பதிலே இல்லைங்க. கட்சிக்குள்ளே இல்லாத ஒருத்தர், சம்மந்தம் இல்லாத ஒருத்தர், அவரை பற்றி இவ்வளவு நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்றது உங்க சம்பந்தம் இல்லாத நேரத்துக்கும் அழகல்ல. எனக்கு நான் உங்களை ஒரு சசிகலாவை பத்தி எந்த கேள்வி இனிமேல் கேட்காது. இல்ல ஒரு விஷயத்துல நான் உங்களை ஏன்னா நீங்க இடையிலே சசிகலாவை எதிர்த்தவர், அந்த காலங்க, எதிர்த்து ஓபிஎஸ் அணிக்கு போனவர், நீங்க சொல்லலாங்க. அது அந்த காலங்க, அது அந்த காலம். இல்ல அதுக்கு தான் நான் அப்ரிஷியேட் பண்றேன். நீங்க சசிகலா அவர்களை எதிர்த்து ஓபிஎஸ் அணி யாருமே சசிகலாவை யாருமே எதுக்கலையான்னு கேக்குறீங்க? அதான் நீங்க எதிர்த்தீங்க, எதிர்த்து ஓபிஎஸ் அணி. நான் சொல்றேன் கேளு தம்பி. சசிகலாவை பத்தி கேள்வி கேட்பதென்றால் இத்தோடு முடித்து விடலாம். அவங்க சொல்றாங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்ற. எடப்பாடி பழனிசாமி அவர்களே பதில் சொல்றாரு. இல்லப்பா, சசிகலாவை பத்தி எந்த கேள்வி நீ கேட்ட? வேற கேள்வி கேட்க தெரியலையா? அடுத்த கேள்வி வேற அரசியலுக்கு தெரியலையா? அடுத்த சசிகலாவுடைய அரசியலை பத்தி உனக்கு கேக்குறேன். சசிகலா அவர்கள் மறுபடியும் சசிகலா விட்டுட்டு கேளுங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்து சொல்றேன். சசிகலா அவர்கள் அது வேண்டாம். எடப்பாடி அவருடைய கருத்து, சசிகலா பற்றி நீங்களும் கருத்து சொல்லக்கூடாதுன்னா அப்புறம் எடப்பாடியார் யாருமே கருத்து சொல்லக்கூடாது. அவர் சொல்லிட்டாருங்கய்யா. அடா அதை பத்தி இப்ப எனக்கு கவலை இல்லையா? சசிகலா செல்லா காசு கட்சியை விட்டு நீக்கியாச்சு, அதை போய் அரைன்னு அரைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. தட்ஸ் நாட் குட் ஃபார் அ டிவி. அதனால தான் உங்க என்ன டிவி இது? தமிழ்நிறம் இன்னும் மிளிராம இருக்கிறது காரணம் அரைச்சமாவே அரைக்கிறது. பண்ணாதீங்க. அப்படியே அதிமுக வேற கொஸ்டின். அதிமுக ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ள முடங்கிடுச்சாங்க. என்னங்க? அதிமுக ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ள முடங்கிடுச்சாங்க. அதிமுக குறிப்பிட்ட ஜாதிக்குள்ள முடங்கி. ஆமா, தமிழ் ஜாதிங்கிற ஜாதியோட உலகிருக்கு. ஒரே ஜாதி தமிழ் ஜாதிங்கிற ஒரு ஜாதியோட இருக்கு. இல்லை சார், அது எந்த ஜாதி அவங்க குறிப்பிடுறாங்கன்னு தெரியும். ஜாதியே இல்லாத ஒரு கழகத்தை இப்படி ஜாதி பிடிக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஐயோ, ஜாதி இல்லாத கழகம் தாங்க. ஜாதியற்ற தமிழ் சமுதாயம் என்ற சாதியோடு இணைந்திருக்கிற கட்சி. அவ்வளவுதான். வேற கேள்வி கேளுங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய தோல்வி எப்படி பாக்குறீங்க? தோல்வியே இல்லையே. தோல்வியே இல்லையா? இல்லவே. ஒரு எம்பி கூட ஜெயிக்கலையா? எம்பி ஜெயிச்சாதான் வெற்றியா? 7 இடத்துல டெபாசிட். வாக்குகள் நாங்க 7 இடத்துல டெபாசிட் போயிருக்கீங்க. அதை எடுக்க இந்த பேப்பரை
ஏழு இடத்துல டெபாசிட் போயிருக்கு. அப்போ டெபாசிட் போயிடுச்சுன்னா கட்சியே இல்லையா? நான் கட்சி இல்லைன்னு சொல்லல, பெரிய தோல்வி எப்படி பாக்குறீங்கன்னு தான் கேட்டேன். அது தோல்வியே இல்லை, எங்களுக்கு அதிக ஓட்டை வாங்கியிருக்கிறோம். போன தேர்தல் எங்க அது எடுக்குது, இந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றி தானே சொல்கிறீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமாக எங்களை எதிர்த்த பிஜேபி அணியை சொல்கிறேன், பிஜேபி கூட்டணி, பிஜேபி 2.74% ஓட்டு தான் வாங்கியிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி 4% ஓட்டு தான் வாங்கியிருக்கு. இந்த கட்சிகளுக்கு ஜான் பாண்டியன் 1%, பச்சைமுத்து 1%, ஜிகே வாசன் 1%, மொத்தம் 11.24% ஓட்டு தான் என்ன பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஒட்டுமொத்தமாக வாங்கியிருக்கிற ஓட்டு. இந்த வெற்றி தோல்வி அரசியலில் சகஜங்கிறத பற்றி பேட்டி எடப்பாடியார் பலமுறை சொல்லியிருக்கார். 2014 திமுகவுக்கு ஒரு எம்பி கூட இல்லை, அண்ணா திமுக 37 இடத்துலையும் வெற்றி அடைந்தது. அதே போலவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி நாங்கள் அமைச்சிருந்தோம் 19. அப்படி அப்போது 19.39% ஓட்டு எங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் இப்போ 26.4% ஓட்டு. 2019 கூட்டணியோடு நாங்கள் நிற்கிறோம். அந்த கூட்டணியோடு நிற்கிற நேரம் எங்களுக்கு 19.39, இப்போ கூட்டணி இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு 20.46% ஓட்டு கிடைச்சிருக்கு. நாங்கள் வளர்ந்துருக்கிறோம்ல. நான் ஒரு கணக்கு சொல்கிறேன், இல்லை இதை கேளுங்க, இது வளர்ந்துருக்கிறோமா இல்லை? நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். தினத்தந்தியில் ஒரு பெரிய செய்தி, இழந்த மக்கள் செல்வாக்கை அதிமுக மீட்க முடியுமா? 10 ஆண்டுகளில் பாதி பேருடைய ஆதரவு மாயமானது. திருவள்ளூரில் 2014 50%, இப்போ வெறும் 15%. விழுப்புரத்தில் 40%, இப்போ வெறும் 15%. இதே மாதிரி எல்லா தொகுதிகளிலும் பாதியாக மக்கள் செல்வாக்கு குறைஞ்சிருக்கு. ஏங்க ஓட்டு டோட்டல் பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன், டோட்டல் பர்சன்டேஜ் 2019 கூட்டணியோடு நாங்கள் நின்ன நேரத்தில் வாங்கின சதவீதம் 19.39. ஆனால் இப்போ கூட்டணி இல்லாமல் நாங்கள் நின்று கெட்டிருக்கிறது 20.46. நாங்கள் வளர்ந்துருக்கிறோம்ல. ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப 46 சார். என்னங்க ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப 46 சார். என்ன மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஜெயலலிதா இருந்தாலும் 37 இடத்தை நாங்கள் ஜெயிச்சிங்க. 46லேருந்து 19க்கு வந்திருக்கீங்களே. 19க்கு வரலைங்க, நாங்கள் இப்போ 20.4 வந்திருக்கீங்களா? ஆமாம். 30 எங்கே போச்சு? என்னங்க இன்னும் 25 எங்கே போச்சு? அப்போ திமுக 2014 0 வாங்கச்சே, அதை பற்றி பேச மாட்டீங்களா? அவங்க திரும்பி வந்துட்டாங்க சார். தொடர் தோல்வி நாங்களும் இருங்க, அப்படி நாங்களும் திரும்பி வருவோம். இல்ல திமுக ஒரு தேர்தலில் தோத்து மீண்டும் வந்துட்டாங்க. 10 தொடர் தோல்வி. என்ன 10 தொடருங்கிறீங்க? ஆதாரம் இல்லாமல் பேசி 10 தொடர் தோல்வி சார். உள்ளாட்சி தேர்தல்களையும் சேர்த்து சொல்கிறேன். சரி, அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அரசியலை கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கிறது நல்லது. எப்படின்னா திமுக தொடர் தோல்விக்கு சொல்கிறேன். 2011 சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக என்னாச்சு ஞாபகப்படுத்த உங்களுக்கு? பிரதான எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தாங்க. பிரதான எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தாங்க. ஆமாம். யாருக்கு கிடைச்சது எதிர்கட்சி தலைவர் பதவி? விஜயகாந்த். அதை என்ன சொல்கிறீங்க? தொடர் தோல்வி இருக்க எங்க அடுத்த தேர்தல் ஜெயலலிதா அம்மா கட்சி மட்டும் தொடர் தோல்விங்கிறீங்களே. திமுக தொடர் தோல்வியானா அது உங்களுக்கு அடுத்த தேர்தலில் பிரதான எதிர்கட்சியா வந்தாங்க. சொல்கிறேங்க கேளுங்க. 2011 எதிர்கட்சி அந்தஸ்தையே இழந்து பிரேமலதா அம்மாவனுடைய கணவருக்கு அந்த பதவி வாங்கி கொடுத்தது திமுக. அதே போல் 2011 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்தது கேளுங்க, அதில் திமுக மண்ணை கவிச்சு. சங்கரன் கோயில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது 2012 மண்ணை கவிச்சு. 2013 ஏற்காடு சட்டமன்ற தொகுதி திமுக குப்புறப்படுத்து மண்ணாக தோறிச்சு. 2014 நாடாளுமன்ற பொது தேர்தலில் 37 இடத்தையும் நாங்கள் ஜெயிச்சோம். திமுக கடலிலேயே மூழ்குச்சு. 2015 ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் திமுக தோற்று போச்சு. அதே போல் 2016 சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக மண்ணாக்க போச்சு. 2016 திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, தஞ்சை சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக அவுட்டு. அதனால் தோல்வி பயத்தால்
2012 புதுக்கோட்டை சட்டமன்ற தேர்தல் போட்டியிடாமல் இருந்தது. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலையும் தோல்வி பயத்தால் போட்டியிடாமல் இருந்தது. இப்படி இத்தனை தரம் ஒட்டு மொத்தமாக 8 முறை அனைத்து தேர்தலிலும் திமுக தோத்துது. அதையும் கொஞ்சம் மனசில் நினைச்சுக்கல. தமிழ்நாட்டில் கேள்வி இருக்கிற நேரம் அண்ணா திமுக மட்டும் சாட்டையில் அடிப்போம். 8 முறை தோத்த திமுகவுக்கு மாலை போட்டு சந்தனம் போட்டு நாங்கள் வரவேற்போம் அப்படிங்கிற கொள்கை தமிழ் நேரம் இருக்கவே கூடாது. இல்ல தமிழ்நாட்டில் பெரிய கட்சி திமுகவா அதிமுகவா? என்னங்க தமிழ்நாட்டு அதிமுகவுக்கு எவ்வளவு தொண்டர்கள் இல்லையா? அப்போ 2 கோடி. திமுகவுக்கு எவ்வளவு இருப்பாங்கன்னு தெரியல. திமுகவுக்கு 70 லட்சம் அவங்களே ஒத்துருக்கிறாங்க. 70 லட்சம் தானா? ரவுடிங்க தான் அவன் ரவுடியை வச்சுக்கிட்டு பணம் அவங்களுக்கு பெரிய தொண்டர்கள் பணம் கொள்ளை பணம். அப்படி 70 தொண்டர்கள் ரவுடி. அப்படி 70 லட்சம் தொண்டர்கள் இருக்க திமுகவுக்கு கோடிக்கணக்கில் ஓட்டு, 2 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற அதிமுகவுக்கு வெறும் 80 லட்சம் ஓட்டு. தொண்டர்களை ஓட்டு போடலையா? கோடின்னு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் பணத்தை 15 வருஷம் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு காலை பிடிச்சி நாற்காலியில் உட்காந்துக்கிட்டே சுற்றி பதவியில் வாங்கி கப்பல் துறைமுகத்தை வாங்கி துறைமுகத்தை வாங்கி சுரங்கத்தை வாங்கி ஏற்றுமதி இறக்குமதியை வாங்கி கொள்ளையடித்த பணத்தை அள்ளி வீசி வெறும் 70 லட்சம் உறுப்பினர்களை வைத்திருக்கிற திமுக பணத்தால் அடித்து வாக்குகளை வாங்குகிறது. ரவுடிகளை எல்லாம் கையில் போட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பூத்து கேப்சர் பண்ணது. அதை தடுக்கிற அதிமுக நேர்மையான எம்ஜிஆர் வழி தொண்டர்களை அடித்து நொறுக்குது. அதிகாரிகளையும் அவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி தேர்தல் அதிகாரிகளையும் கையில் போட்டுக்கிட்டு தில்லுமுள்ளு பண்ணுது. அதை விட முக்கியமாக பொதுமக்களுக்கு பணம் கொடுத்துறாங்க. உங்க தொண்டர்கள் ஏன் போறாங்க? தொண்டர்கள்லாம் அவங்க கிட்ட போகலை. அவங்க போனது ஓட்டிங் மிஷின்லேயே கோளாறு பண்ணாங்க. திமுக சுவிட்சர்லாந்து என்ன இப்போ இந்தியா கூட்டணியுடைய குற்றச்சாட்டே என்னங்க? இந்தியாவில் மோடி ஜெயிக்கிறதே தேவையான சில இடங்கள்ல ஓட்டு இயந்திரத்தில் அப்படியே இந்தியா கூட்டணி குற்றம் சாட்டுதுன்னா பிஜேபி இதுக்கு தான் போயிருக்கணும். இல்ல பிஜேபியோட குற்றம் சாட்டுறதுல திமுக ஒரு அங்குங்க, காங்கிரஸ் எல்லாம் பார்ட்னர்ஸ். ஓட்டிங் மிஷினால தான் நீங்க திமுக. ஆமாங்க, அந்த காலத்துல பிஜேபிக்கு கூடவே இருந்துக்கிட்டு பிஜேபியோட எல்லா சலுகையும் பெற்றது அதே திமுக. ஓட்டு எந்திரத்தில் அதே சுவிட்சர்லாந்து மோதி எந்த அளவுக்கு வெளிநாட்டில் சுவிட்சர்லாந்து விலைக்கு வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு துபாயில் போய் அவர் சபரி அந்த என்ன டி ஸ்கொயரில் கொள்ளையடிச்சு தியாகராஜன் நிதியமைச்சரே சொன்னார்ல 30,000 கோடி பணம் எங்கே போச்சுன்னே தெரியலன்னு அங்கே கொண்டு போய் கொடுத்து பணத்தை அள்ளி மோதி வீசுறாரு, எந்திரத்தை கோளாறு பண்ணிக்கிறாரு. தேவையான இடத்துல எல்லா கோளாறு பண்ணி கொஞ்சம் ஸ்டாலினுக்கும் கொடுத்துருக்காரு. ஸ்டாலினுக்கு அவர் கொடுக்க வேண்டாம், ஸ்டாலின் மோதிக்கு கொடுக்க வேண்டியதாக அவங்கக்கிட்டே பணம் இருக்குது. 15 வருஷம் கொள்ளையடித்த பணம் 30,000 கோடி இங்கே கட்சியிலே ரோடே போடாமல் போட்டு பல கொள்ளையடிச்சாருன்ற குற்றச்சாட்டு தியாகராஜன் நிதியமைச்சரே அவர் கட்சிக்காரரே சொன்னேன். அப்போ 2 கோடி தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அது பூரா திமுகவுக்கு மாற்றப்பட்டு அப்படியே ஈஸியாக மாற்றிடலாம். அதான் அமெரிக்காவே கவனிங்க, அப்படி ஓட்டை பட்டன் அழுத்துச்சுன்னா சூரியனுக்கு விட வேண்டிய ஓட்டு இலைக்கு விடலாம். அப்படிப்பட்ட டெக்னாலஜிலாம் மாற்றக்கூடியது என்று கண்டறிந்த காரணத்தால் விஞ்ஞானத்தில் விண்ணில் சுத்துகிற கேளுங்க, விஞ்ஞானத்தில் விண்ணில் சுத்துகிற அமெரிக்கா எலக்ட்ரல் மிஷினே வேண்டான்னு தள்ளுபடி ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்களே, சொல்ற கேளுங்க, தள்ளுபடி செஞ்சிருக்கு. இங்கே தான் இந்தியாவில் தான் எல்லாம் அப்படி இது பண்ணா மோடி மெஜாரிட்டியாக வந்திருக்கலாமே, மோடிக்கே மெஜாரிட்டி கிடைக்கல. அவர் கணக்கு போட்டது என்னங்க, அவர் கணக்கு போட்டு இந்த தொகுதியில் இந்த ஓட்டிங் மிஷின் வச்சார். மீதி ஓட்டிங் மிஷினில் ஃப்ராடு பண்ணாத இடத்துலலாம் ஜெயிச்சிடலான்னு நினச்சாரு. அங்கே அது ஒன்று மக்கள் கருத்து கணிப்பு கூட உங்களுக்கு சாதகமாகவே வரல. என்னங்க கருத்து கணிப்பு கூட உங்களுக்கு சாதகமாக வரல. அவங்களுக்காக கருத்து கணிப்பு பொய்த்து போச்சு. கருத்து கணிப்பு கூட அடிப்படையில் உங்களுக்கு சாதகமாக வரல. எப்படிங்க வரும்? கருத்து கணிப்பை சொல்ல வேண்டிய உங்கள் பேப்பர் தமிழ் நிறம் ஸ்டாலின் பாக்கெட்டில் இருந்ததுன்னா எப்படிங்க எங்களுக்கு கருத்து பண்ணி உங்களுக்கு சரியாக வரும்? உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் பத்திரிகைகளையெல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க, ஊடகங்களையெல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க, டிவி மீடியாக்களை. இப்படி
பணத்திலே புரளுகிற காரணத்தால் மீடியாக்கள் ஊடகங்கள்லாம் முழுக்க ஸ்டாலினுக்கு ஆதரவு, அகில இந்திய அரசியலுக்கு மோடிக்கு ஆதரவுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதனால ஓபிஎஸ் சொல்றாரு ஒற்றை குச்சியை முறித்து விடலாம், கத்தை குச்சியை முறிக்க முடியாதுன்றாரு. ஒண்ணு சேர்ந்தா பலமா தானே இருக்கும். ஓபிஎஸும் சசிகலாவை போலவே செல்லா காசு, அதை பற்றியும் பேசாதீங்க. 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருங்க. 3.5 லட்சம் கட்சி ஓட்டா அதிமுக பின்னு தள்ளிட்டாரு. கேளுங்க, ஓபிஎஸ் கிட்ட இல்லாத படமா? ஓபிஎஸ் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கேள்விப்படவே இல்லையா? உலகம் பூரா இருக்கிறது. ஓபிஎஸ்க்கு ஏது போனோம் அவ்வளோ பணம்? கேளுங்க போய் அவரை. இல்லை தெரியல, அதான் கேட்குறேன். இல்லாத பணமான்றீங்க. நீங்கள் இன்னும் அவர்கிட்ட போய் பேட்டி எடுக்கல போறாரு. தெரியல உங்களுக்கு தெரியல. கன்ஸ்ட்ரக்ஷனில் பலமாடி கட்டிடத்தில் பாஷ்யம்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கீங்களா? சரி, அது இவரது தான் அப்படின்ட்டு சட்டப்பேரவையிலேயே கூறப்பட்டது. அவர் பத்திரிகைகள் கூறின, ஆதாரங்களோடு கூறின. அரபு நாடுகளிலே ஏகப்பட்ட கட்டடங்கள் ஓபிஎஸ்க்கு இருக்குன்னு. பணத்தெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓபிஎஸ் முதலமைச்சராகவும் இருந்தார். ரொம்ப ரிச்சஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே வச்சுக்கிட்டு. என்ன தெரியுதுன்னா அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்றீங்க. அதிமுக ஓபிஎஸ் தான் அதிமுக. அதில் சார் ஒரு சிஎம்மாக இருந்தார். அவரா சிஎம்மானாரு தானே ஆனார்ல. அப்ப சிஎம்ஏ ஊழல் பண்ணிருக்காங்க. ஊழல் சக்கரவர்த்தி தினகரனும் ஊழல் சக்கரவர்த்தி சசிகலாவும் முதலமைச்சர் ஆக்கினாங்க. ஊழல் சசிகலா எப்படியா ஊழல் செஞ்சிருக்க முடியும்? அவங்க ஒரு பதவியிலுமே இல்லை. ஐயோ, பதவியிலே இல்ல அவங்க. அப்ப நீங்க சசிகலா அவனுடைய பிசினஸ் பார்ட்னர் சந்தேகம் தெரியலங்க. அவங்க ஜெயலலிதா உங்களை பத்தி சந்தேகம் வருது. ஜெயலலிதா அம்மா கூட இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். சசிகலா அவர்கள் என்ன தொழில் பண்ணாங்க? அவங்களுக்கு எப்படி ஊழல் நடந்திருக்கும்? என்னங்க, அவங்க எதுவும் அரசாங்கத்துல இருந்தாங்களா, எதுவும் பதவியில இருந்தாங்களா? எதுலையுமே இல்லை. அவங்க ஊழல் பண்றாங்கன்னு சொன்னீங்க. அப்ப ஜெயலலிதா பதவியில் இருந்தாதான் ஊழலா? அப்புறம் வேற எப்படிங்க பண்ண முடியும்? ஏங்க கான்ட்ராக்ட் பூரா அவங்க தான் எடுத்தாங்க. யாரு கான்ட்ராக்ட்? ஜெயலலிதா அம்மாவோட. சசிகலா ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரியாம? அந்த 100க்கு 100 தெரியாம அவங்க கூடயே இருந்தாங்க. என்னங்க அது? என்னங்க நீங்க சசிகலா வீட்டிலேயே படுத்திருந்த மாதிரி பேசுறீங்க. சசிகலா அம்மா அதெல்லாம் இருங்க, தப்பா பேசாதீங்க. சரி, நீங்க சசிகலா மேல ஏதோ உங்களுக்கு ஒரு மயக்கம். எனக்கு எதுவும் இல்லைங்க. அவங்க அந்த அம்மா பத்தியே பேசிட்டு இருக்கு. அதை விட்டுருங்க அந்த டாபிக். சரி, வேற கேள்வி இருக்கு. சரி, எப்பதான் ஒன்றுபட நல்ல கேள்வி கேள்வி. இல்ல இப்போ ஒன்றுபட சேருவதே இல்லை. ஓபிஎஸ் எந்த தியாகத்துக்கும் தயாருன்ட்டார். எந்த தியாகத்துக்கும் வேற வழி என்ன இருக்குது? தியாகம் தான் அவர் பண்ணி ஆகணும். வரேன்ட்டாரு. எதுக்கு? எங்க வர்றேன்? கட்சிக்கு வரேன்றாரு. எங்க கட்சியிலுக்கு அவருக்கு என்ன வேலை? எங்க கட்சியில இருந்து அவங்க ஸ்டாலின் அசம்பிளியில இத கேளுங்க. ஆட்சியை காப்பாத்துறதுக்கு ஓபிஎஸ் வேணும். எதுக்கு ஆட்சியை காப்பாத்த? அன்னைக்கு அவர் வச்சிருந்தாரு அத்தனை எம்எல்ஏக்களை. டிடிவி தினகரன் 18 எம்எல்ஏக்கள் உருவான பிறகு சம்பந்தம் இல்லாத பேசாதீங்க. அசம்பிளியில கருணாநிதியை கடவுளாக எங்க அப்பா கும்பிட்டார், எங்க குடும்பம் கும்பிட்டோன்னு சொன்ன பிறகு தொண்டனெல்லாம் தூக்கி வீசிட்டான். அதுக்கு பிறகு எதற்காக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார்கள் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளரா? அதுக்கு பிறகு ஓபிஎஸ் இப்ப என் கட்சியில உறுப்பினர் இல்லை, துரத்தி அடிக்கப்பட்டு விட்டார். அவரை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு இந்த ஓபிஎஸ் விட்டா சசிகலா விட்டா அரசியலும் தெரியாது, டிவியில் என்ன கேள்வி கேட்கறதுன்னு தெரியாது. அவங்கள விட்டுருங்க. இல்லை, இந்த பொருளாதார கேள்வி கேளுங்க, நல்ல கேள்வி கேளுங்க. மற்ற டிவி ஆபரேட்டர்ஸ்லாம் நிருபர்கள் கேட்குற மாதிரி கேளுங்க. ஆரம்பிச்சதுலேருந்து ஓபிஎஸ் சசிகலான்னுகிட்டே இருக்கிறீங்க. இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாரு, சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தமே இல்லைன்றார். அவர் கேட்கலாமா? அப்படி இதெல்லாம் சசிகலா பற்றி பேசாதீங்க. சசிகலா தப்பா உங்களுக்கு இப்போ செய்தி வந்ததுன்னா சசிகலா அந்த பணத்தை கொடுத்து இப்படிலாம் கேள்வி அனுப்பிச்சிருப்பாங்கன்னு மற்ற பத்திரிகை நக்கீரன் உங்களை பற்றி போட்டுருவாங்க. கேட்காதீங்க. சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இனிமே நீங்க சசிகலா பற்றி பேசினா இதோட வைண்ட் அப் பண்ணிடுவேன். அடுத்த கட்ட திட்டம் என்ன அதிமுக? என்னங்க, அடுத்த 2026 தேர்தலில் ஆட்சி கட்டிலுக்கு வருவது எடப்பாடியார் தலைமையிலே. எடப்பாடியார் தலைமை மட்டும் போதுமா? கூட்டு தலைமைன்றது தேவையே இல்லைங்க. பெங்களூர் புகழேந்தி கேசி பழனிசாமி, ஜேசிடி பிரபாகரன் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எங்க கட்சியிலே இல்லையா? இல்லைங்கய்யா, உங்களுக்கு லெட்டர்லாம் அனுப்பியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. லெட்டர் அனுப்புறதுனால எங்க கட்சிக்காரங்க இல்லை, ஊர்ல இருக்கிறவங்களாம் அனுப்புறாங்கன்னா அதை ஒரு கேள்வியை கேட்குறீங்க. உங்களுக்கு அவங்க பின்னாடி சம்பந்தமா பேசுங்க. அதாங்க, அவங்க பின்னாடி ஒரு 10 ஓட்டு இருக்கட்டுமே, ஒன்றுபட்டால் பலம் தானே. நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறது அரசியல் பேசுறதுக்கு இல்லை,
தினகரனோ ஓபிஎஸும் சசிகலாவும் உங்களை அனுப்பிச்சி விட்ட மாதிரி மக்கள் நினைப்பாங்க இந்த பேட்டியை கேட்டு. சரி, ஒரு அப்படி அதெல்லாம் கேசி வீரமணி சொல்றாரு, இவங்கெல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்தா இல்ல மன்னிப்பு கடிதம் கொடுத்தா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு வந்தா கட்சியில் சேர்ப்பதை குறித்து பரிசீலிக்கலாம் அப்படின்றாங்க. அப்படி கேசி வீரமணி சொன்னதாக எனக்கு தெரியவில்லை, நான் பார்க்கவும் இல்லை, எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி ஒரு முடிவு இருந்தா இல்லை அது அவரோட தனிப்பட்ட கருத்து சொல்லி இருந்தார், சொல்லியிருக்க மாட்டார் என்று நான் இல்லை. ஒருவேளை மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலாவது ஏற்றுப்பீங்களா? நான் தான் சொல்கிறேனே, அவங்கெல்லாம் எங்கள் கட்சி எதுக்கு சேர்த்தணும் இப்போ உங்களை எங்கள் கட்சியில் சேர்த்து என்ன லாபம்? இப்படி தப்பான கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தொண்டனை கூட இழந்து விடக்கூடாதுன்னு எம்ஜிஆர் சொல்லுவார் சார். என்னங்க? ஒரு தொண்டனை கூட இழந்து விட தொண்டர்களை நாங்கள் யாரையுமே இழக்கலையே, சதிகாரர்களை, சூழ்ச்சிக்காரர்களை, எதிரிகளால் அனுப்பப்பட்டவர்களை தான் நாங்கள் இழந்திருக்கோம். கருணாநிதியால் அனுப்பப்பட்டவர், சசிகலாவால் அனுப்பப்பட்டவர், இப்படி பலரால் அனுப்பப்பட்டவர்களை தான் நாங்கள் இழந்திருக்க வெளியே எம்ஜிஆர் தொண்டன், அம்மா தொண்டன், எடப்பாடி தொண்டன் அச்சாணி போல் ஆணிவேர் போல் இந்த இயக்கத்தோடவே தான் இருக்காங்க. கொடநாடு கேஸை விரைந்து முடிக்கணும், அப்போதான் மக்களுக்கு உண்மை தெரியும்னு சசிகலா சொல்றாங்க. அவளை சசிகலா பற்றி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன். கொடநாடு வழக்கில் உண்மை தெரியல என்ன அது அவள் தான் அதில் தப்பு பண்ணியிருக்கான்ட்டு பத்திரிக்கையில் வந்து பார்த்தீங்களா? சசிகலா கொடநாடுல ஐயோ உங்கள் ஃப்ரெண்டு சசிகலா தான் கொடநாடு மேட்டரில் தப்பு பண்ணான்னு பத்திரிக்கை. சார் அவங்க ஜெயிலில் இருந்தாங்க சார், அவங்க எப்படி சார் தப்பு பண்ணாங்க? ஜெயிலில் இருந்துக்கிட்டே ஒருத்தன் வெளியில் கொலையை பண்ணுறது இல்லையா? நீங்கள் பேப்பரே படிக்கிறது இல்லை போல இருக்கு. அது எப்படிங்கய்யா? என்ன அது எப்படி? அப்போ சசிகலாவுக்கு தான் மாதிரி உயிர் அன்பர்கள் சசிகலா இருக்கிற நேரம் வெளியே இருந்தே எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம்ல. இல்லைங்கய்யா, உங்களோட ஃபோன் போட்டால் எனக்கு புரியல. கொடநாடு கொள்ளை வழக்கில் சசிகலாவுக்கு தொடர்பு இருக்கு. தொடர்பான ஏடுகளில் வந்ததே உங்களுக்கு தெரியாதா? எந்த ஏட்லையா வந்தது? நிறைய ஏடுகளில் வந்தது. சரி, அது உங்க ஆட்சி காலத்துலயும் கொலை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல, திமுக ஆட்சியும் கண்டுபிடிக்கல, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது நீங்க தான் தெரியும், உங்களுக்கு தான் ரகசியங்கள் தெரியும். முன்னாடி சசிகலா கூட சேர்த்து வச்சுட்டீங்க, ஓபிஎஸ் கூட சேர்த்து வச்சுட்டீங்க, திமுக கூட சேர்த்து வைக்கிறீங்களா? திமுகவோட சேர்த்துறதுக்கு இல்லை, ஆதாரம் இல்லாதனால திமுக அமைதியாக இருக்கிறது. உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கா? கொடநாட்டுல யாரு அந்த கொலை செய்தா, கொள்ளையடித்தா? அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணுங்க. ஐயா, உங்க அம்மா வாழ்ந்த இல்லம்யா கோயில்யா? என்னங்க? உங்க அம்மா வாழ்ந்த இல்லம் கோயில், அந்த இடத்துல ஒரு கொள்ளை நடந்திருக்கு, யாருன்னு கண்டுபிடிக்கல இன்னும். அது உங்களுக்கும் ஒரு ஆர்வம் இல்லையா? நீங்களும் ஒரு போராட்டம் நடத்த மாட்டீங்க? இல்ல, ஆர்வம் இல்லை. அதுல ஏன் ஆர்வம் இல்லையா? எதனாலங்கய்யா? இப்போ அது உண்மையான ஒன்று அல்ல. என்ன உண்மையான ஒன்று அல்ல? கொலை நடந்ததா? உங்களுக்கு தான் இந்த ரகசியங்கள் தெரியும். இல்ல தெரியலங்க, கொலை நடந்தது உண்மையான. தமிழ் நேரத்துக்கு தான் கொடநாட்டுல என்ன நடந்ததுன்னு தெரியுமே ஒழிய எங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டுக்குங்க, எங்க கொடநாட்டுல கொலையே நடக்கலையா அப்படி சொல்றீங்க? கொலைநாட்டுல நடந்ததோ எங்க நடந்ததோ அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு யாருமே சொல்லலைங்க ஐயா. கொடநாட்டுல கொலை நடந்தது, அது குறித்து ஏன் நீதி விசாரணைக்கு போற மாட்டீங்க? இன்னும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படலையா? அதுக்கு ஏங்க கேஸ் ஃபைல் பண்ணதே அதிமுக தான், எடப்பாடியார் தான். அதை கூட நீங்க பத்திரிகையில பார்க்காம ஒன்றும் தெரியாம விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. கொடநாட்டு கேஸ்ல இன்னும் வழக்கு தொடர்ந்தது எடப்பாடியார். வழக்கு சிபிஐக்கு அதை அனுப்ப வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததும் எடப்பாடியார். இதுதான் நடந்த உண்மை. அது வழக்கு தொடர்ந்தாங்க, நடத்துனீங்க, அதெல்லாம் சரி. நீங்க இருக்கிற குற்றவாளி கண்டுபிடிக்கப்படலையா? அதுக்கு நீங்க அது குறித்து உங்களுக்கு அக்கறை இருக்கு. என்ன தெரியுமா பண்ணணும்? AK-47 துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு டெரரிஸ்டா மாதிரி அந்த காவல்துறையா கண்டுபிடிக்காம அவனுங்களை போய் சொல்லுங்க. எங்ககிட்ட எல்லாம் அந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி.